கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க்குக்காக ஆம்பிள் பிளேயர் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரௌண்டிங் செம்மியாக வரலையா, சென்டரும் செம்மியாக வரலையா, ஸ்பீக்கரும் சப்பும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்தான். அதாவது 2.1 மாதிரி மட்டும் தான் வேலை செய்தான். அதாவது இதில் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிங் சைடில் வந்துட்டு ஃபால்ட்டு 5.1 2.1 சுவிட்சிங் சைடில் வந்துட்டு ஃபால்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிவிட்டுருந்தாங்க. நம்ம கலத்தி பார்க்கும்போது உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லாம் 24/024 சப்புக்காக ஒரு 4 பிட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரோலாஜிக்கு ஓல்டு மாடல் ப்ரோலாஜிக்கு அதிலே பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் ரைட்டில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா சவுண்டை கூட்டினா கரகரன்னு பாடுதான். ஏன்னா இதை வந்து 4440 ஐசி சவுண்டை கூட்டினா அப்படி தான் பாடும். கம்மிங் நைஸ் அதிகமாக இருக்கா, ஒரு மாதிரி உருன்னு கேட்குதான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 5 amps தான் போட்டிருக்காங்க. 4 4440 ஐசி தாங்கவே செய்யாது, கம்மிங் நைஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இனி இந்த 4440 ஐசி போர்டை எடுத்துட்டு வேற போர்டு வைக்கணும், இந்த மாதிரி இருக்குது. வேற கேபினெட்லாம் நல்லா இல்லை, கேபினெட்டை மாற்றி அப்படி போர்டெலாம் மாட்டி எடுத்து சூப்பராக புதுசாக ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி ஓகே ப்ரோ கண்டிப்பாக வேணும் ப்ரோ, அப்படியே அசம்பிள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இருக்க 24/024 டிரான்ஸ்ஃபார்மரும் 4 ஃபீட் மோனோ போகிறோம், அப்புறம் அந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எடுத்துருக்கோம். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கேபினெட் எல்லாம் புதுசு போட்டு சூப்பராக ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி வரும். ஸோ அந்த ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் பார்க்க ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.